ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிரென்சிஸ் கிச்சன். இன்றைக்கி என்னோட கிச்சனில் ஒரு வித்தியாசமான ஒரு பீட்ரூட் வச்சு ஒரு பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். பீட்ரூட் நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட்டான வெஜிடபிளாக இருக்காது, பிடிக்கலன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் பிரியாணி எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அந்த பீட்ரூட்டை வச்சு ஒரு பிரியாணி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ட்ரை தாங்க இது. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதில் சாதாரண ரைஸோ இல்லை சீரக சம்பா ரைஸ் கூட எடுத்துக்கலாம். அதுக்கு 1 கப் துருவன பீட்ரூட், 1 தக்காளி பொடியாக நறுக்கினது, 2 பெரிய வெங்காயம் நீட்டாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரே பச்சை மிளகா 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் நெய், தயிர், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, எண்ணெய், மிளகாய் தனியா பொடி, கருப்பு ஏலக்காய், அன்னாச்சி முக்கு, ஜாதிபத்திரி, சோம்பு, பிரிஞ்சி இலை, பட்டை. இப்போ இந்த மசாலாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கேன் நான். ஏன்னா பீட்ரூட் அவ்வளோ மசாலா தாங்காது, அதனால் ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கேன். நம்ம பிரியாணி குக்கரில் பண்ண போகிறோம். இப்போ குக்கரை ஹீட் பண்ணி அதில் 1 கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம், 1 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் ஜாஸ்தி விட்டிங்கன்னா பிரியாணி நல்லா டேஸ்டியாக வரும். ஸோ இந்த 1 கரண்டி எண்ணெய் விட்டு காஞ்ச உடனே நம்ம எல்லா மசாலாவும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், மசாலா எவ்வளோ கம்மியாக போடுறோம் பார்த்துக்கோங்க. ரொம்ப கம்மியாக தான் போடுவோம், இது வந்து ஜாஸ்தி தேவைப்படாது. ஸோ எல்லாத்துலேயும் ஒரு சின்ன சின்ன பீஸ் தான் போட்டிருக்கோம். ஸோ இது நல்லா வறுப்பட்ட உடனே இந்த 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம் நீட்டாக, அதையும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா பொன்முருளாக வரணும், நல்லா ப்ரௌனாக மாறுற வரைக்கும் நம்ம வதக்க போகிறோம். ஸோ இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான உப்பு ஒண்டி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷம் வதக்குனிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனால் பிரியாணி ரொம்ப நல்லா வரும். ஸோ இந்த ஃப்ரை ஆனால் இந்த வெங்காயத்தை கூட நம்ம தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த 1 தக்காளி எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ இதையும் போட்டு நல்லா மேஷ் பண்ணுற மாதிரி வதக்கிக்கலாம். இது இன்னும் ஒரு நிமிஷம் வதக்குனிங்கன்னா இந்த தக்காளியும் நல்லா வதங்கிடும். இப்போ பாருங்கள், நம்ம 1 நிமிஷம் சேர்த்து வதக்கியிருக்கோம். ஸோ இப்போ இந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா மேஷ் ஆன மாதிரி நல்லா ப்ரௌனாக அழகாக பொன்முருளாக வரப்பட்டுடுச்சு. ஸோ இப்போ நம்ம துருவி வச்சுருக்க இந்த பீட்ரூட்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், 1 கப் பீட்ரூட் துருவி வச்சுருக்கேன். ஸோ இதுவும் நம்ம நல்லா வதக்க போகிறோம். ஏன்னா இந்த பிரியாணியில் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதங்கினா மட்டும்தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா வரும். அதனால் பச்சை வாசனை இல்லாமல் நல்லா அந்த மாதிரி வதக்கிங்க. பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வதக்கியிருக்கேன் நான். ஸோ 2 மினிட்ஸ் வதக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட் நல்லா வதங்கி வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான மிளகாய் தனியா பொடி போட்டுக்கிறேன். நான் மிளகாயும் தனியாகவும் 1:2 ரேஷியோவில் அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு பீட்ரூட் ரொம்ப ஸ்வீட்டான பீட்ரூட்டாக இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். ஸோ 2 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். உப்பு, இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் சேர்ந்து வதக்கிக்கோங்க. ஸோ இந்த காய்கறிலாம் நல்லா சேர்ந்து வரணும், இந்த மாதிரி நல்லா வதங்கணும். இது நீங்கள் பதம் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். இப்போ வந்து நல்லா அந்த மாதிரி பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து நீங்கள் அந்த எடுத்து வச்சுருக்க அந்த 1 ஸ்பூன் தயிரையும் சேர்த்துக்கலாம். இந்த தயிர் வந்து பிரியாணிக்கு ஒரு டேஸ்ட் சேர்த்து கொடுக்கும். அதனால் நான் 1 ஸ்பூன் தயிர் விட்டுக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நல்லா வதக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்தீங்களா, அது தெரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுன்னா காய்கறி நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்மளுக்கு சாதத்தை சேர்த்து இது பண்ணுற பிரியாணி செட் பண்ணுறதுக்கு டைம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நல்லா இந்த வதக்கின இதில் நான் அரிசிக்கு ஏற்கனவே தண்ணி அளந்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை இதில் விட்டு நம்ம காய்கறி கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.25 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அந்த 1.25 கப் தண்ணியை விட்டு இந்த காய்கறியை லைட்டாக ஒரு வேக வச்சுக்கலாம். ஒரு கொதி வரணும், அப்படியே அரிசி போட போகிறதில்ல. இது கொஞ்சம் கொதிக்கட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி போட்டு இது பண்ணிப்போம். பாருங்கள், ஒரு 1.5 நிமிஷம் ஆயிடுச்சு. 1.5 நிமிஷம் ஆனோடனே இந்த மாதிரி நல்லா ஒரு கொதி வருது. இந்த சமயத்தில் நம்ம அரிசி அதில் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து அரிசியை ஏற்கனவே ஒரு 15 நிமிஷம் கலைஞ்சி ஊற வச்சு இந்த தண்ணியை இப்போ வடிகட்டிட்டு போடுப்பேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், பாஸ்மதி ரைஸ் தண்ணி அதிகமாக இருந்தால் குழஞ்சிரும். ஏற்கனவே நம்ம அளந்து அந்த தண்ணியை ஏற்கனவே அதில் விட்டுட்டோம். அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்கக்கூடாதுன்றதுனால அது மாதிரி ஃபில்டர் வச்சு நான் கொஞ்சம் வடிகட்டி போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் சாதா ரைஸாக இருந்தால் நீங்கள் 1.25 தண்ணி பத்தாது உங்களுக்கு. வழக்கமான சாதம்னா நீங்கள் வந்து 1க்கு 2 தண்ணி வச்சுக்கலாம். சீரக சம்பா ரைஸ்லையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம குக்கரை செட் பண்ணி மூடி வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் நான். ஏன் இதுக்கு நெய் விடுறோன்னா ஒரு நல்ல வாசனை கொடுக்கும் பிரியாணிக்கு, அதுக்காக நெய் விடுறோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஏற்கனவே நம்ம 1 கரண்டி எண்ணெய் விட்டுருக்கோம், இந்த 1 ஸ்பூன் நெய். ஸோ இது மட்டுமே இந்த பிரியாணிக்கு போதுமானது. இதை நல்லா ஒரு தடவை கலரி விட்டுட்டு நம்ம இந்த குக்கரை மூடி செட் பண்ணி 2 விசில் விட போகிறோம். ஏன்னா பாஸ்மதி ரைஸ் ரொம்ப ஜாஸ்தி வெந்ததுன்னா குழஞ்சு போயிடும். அதனால் நான் 2 விசில் விடுறேன், எனக்கு அது போதுமானது. உங்களோட குக்கர் எத்தனை விசில் நீங்கள் சாதாரணமாக வைப்பீங்களோ அதோட கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 விசில் விட்டு எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், பிரியாணி எவ்வளோ அழகாக வெந்திருக்கு. நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குது ரைஸு. நீங்கள் இதை கலரி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கரண்டியோட காம்பு வச்சு நான் கலர்றேன். ஏன்னா கரண்டி வச்சு கலர்ந்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் கொஞ்சம் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் லைட்டாக இந்த மாதிரி பரட்டி விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே பாருங்கள், உள்ளே நல்லா ரெட் கலரில் இருக்குது, ரெட்டிஷ் கலரில், அண்ட் மேலே ஆரஞ்சு கலரில் இருக்குது, 2 கலரில் இருக்குது. இதை நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் அழகாக எடுத்து பரிமாறலாம். ரொம்ப சூடான ஒரு பிரியாணி தயாராகிடுச்சு. இது டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு இதை பீட்ரூட் போட்டு செஞ்சதுன்னே உங்களுக்கு நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும். அது யாருக்குமே அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ ஒரு நல்ல கலரில், அப்பீலிங்கான ஒரு கலரில் ஒரு சூப்பரான பிரியாணி தயாராக இருக்குது.
ஸோ இந்த பீட்ரூட் பிரியாணியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் கட் பண்ணி போட்ட ரைத்தாவோ, இல்லை குக்கும்பர் வெள்ளரிக்காய் கட் பண்ணி போட்ட ரைத்தாவோ பண்ணலாம், இல்லை பூந்தி ரைத்தாவும் செய்யலாம். உருளைக்கிழங்கு சிப்ஸ் வச்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த சூப்பரான பீட்ரூட் பிரியாணியை பீட்ரூட்டே சாப்பிடாதவங்க கூட இதை சாப்பிடுவாங்க விரும்பி. இந்த பீட்ரூட் பிரியாணியை ட்ரை பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.